டிவிஎஸ் ஜூபிட்டர் 110ஓட யூசர் ரிவ்யூ அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை தனியாக பார்க்கணுன்னா நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வேணால் செக் அவுட் பண்ணி. ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மெயின் அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட்டி லைட்டு. இது நைட்டில் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இதுலேயே தான் இண்டிகேட்டரும் இன்டகிரேட்டட் ஆகிருக்கு. உங்களுக்கு ப்ளஸ் ஹசார்ட் லைட்டும் இதில் வருது. நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். அண்டு இதோட ஹெட்லைட்டை பற்றி சொல்லணும்னா, ஹெட்லைட் வந்து ரொம்ப செம்ம பிரைட்னஸாக கொடுத்துருக்காங்க, எல்இடி. ப்ளஸ் இதோட இண்டிகேட்டர் பாருங்கள். அண்டு ஹசார்ட் லைட்டும் இதிலே தான் இதில் பார்த்தீங்கன்னா செமி மெட்டல் பாடி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் மெட்டல், இது ஃபைபர் அண்ட் இது மெட்டல். இதில் பழைய ஜூபிட்டரில் இருக்கிற அதே அலைவில் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து காம்பி பிரேக் வருது. இது வந்து டாப்புக்கும் மாடலு. டாப் மாடலில் பார்த்தீங்கன்னா டிஸ்கோட வரும் இந்த பிளாட்டு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபியூல் கேப் கொடுத்துருக்காங்க, நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணுறதுக்கு. பழைய ஜூபிட்டர்லேருந்து அப்படியே கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க இந்த சுவிச்சஸை. இதிலே பாஸ் பட்டன் இன்டகிரேட்டட் ஆகிருக்கு. நான் ஃப்ரண்ட்டில் காட்டின மாதிரி இதை லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் லைட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அண்டு ஒன் டச்சிலே வந்து இதை ஆஃபும் பண்ணிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேலே பார்த்தீங்கன்னா ரியல் டைம் எக்கனாமிக் நம்ம எவ்வளோ ரைட் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி ரியல் டைமில் எவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிறத காட்டும். டிஸ்டன்ஸ் டு எம்டியும் இருக்குது. இப்போ இருக்கிற ஃபியூலுக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிறதும் இருக்குது. அண்ட் அதை தவிர்த்து இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமிக் இது வரைக்கும் நான் ரைட் பண்ணதில் எனக்கு 45 கிலோமீட்டர் கிடச்சிருக்கு. இதை தவிர்த்து நம்ம வண்டி ஆன் பண்ணுறப்போ அசிஸ்ட் ஆன் ஆகும். அசிஸ்ட்னா 0.5 Nm டார்க் வந்து இந்த மோட்டர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது. அதுதான் இந்த வண்டியோட அட்வான்டேஜ். அண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட்காக தனியாக சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த மோடில் இருக்கிறப்போ நம்ம ஒரு டிராஃபிக்கில் இருக்கோம் அப்படின்னா, இல்லை நம்ம ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம், வண்டி ஓரம் கட்டி ஃபோன் பேசியிருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்காக 10 செகண்ட்ஸில் இந்த வண்டி ஆஃப் ஆயிரும். அதையும் நான் டெமோ காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட்டு வந்து இந்த மோடில் வச்சுருக்கோம், வண்டி ஆன் பண்ணிட்டோம். இப்போ இந்த அசிஸ்ட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஆன் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்ட் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அப்படி பிளிங்க் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இப்போ அசிஸ்ட் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ பிளிங்க் ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா ஜஸ்ட்டு இதை ஒரு இது பண்ணாலே போதும். பட் ஆனால் இதில் வரமாட்டுது. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதில் ரீசெண்ட் டைம்ஸாக இந்த ப்ராப்ளம் இருக்குது. சம்டைம்ஸ் வருது, சம்டைம்ஸ் வரமாட்டுது. அதை என்னென்னு செக் பண்ணணும். வரலை. பட் ஆனால் இது வந்து மோஸ்ட் ஆஃப் டைம்ஸில் இந்த இஷ்யூ இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு ரைஸ் பண்ணோம்னா வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் பட் வரலை. அண்ட் வாய்ஸ் அசிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட், அதாவது ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டும் இதில் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டை கனெக்ட் பண்ணுறப்போ நீங்கள் இந்த வாய்ஸ் அசிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஜிபிஎஸ் நேவிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது மேப்பாக கொடுக்கல, ஜஸ்ட்டு டேன் லெஃப்ட் டேன் ரைட் அந்த மாதிரி மெத்தடில் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஆப்லேயும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. நான் ஆப்பை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து இந்த கீயை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபியூல் கேப்பை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ரைட் சைட் டர்ன் பண்ணுறதுனால ஃபியூல் கேப் ஓப்பன் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே கீயை லெஃப்ட் சைடில் ஓப்பன் பண்ணுறப்போ இந்த பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணலாம். இந்த வண்டியோட பெரிய அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா இந்த பூட் ஸ்பேஸ் தான். 2 ஹெல்மெட் வைக்கலாம். அதில் ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் தான் வைக்க முடியும். கிட்டத்தட்ட பழைய ஜூபிட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ இதோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். அண்டு இங்கே ஓடி அப்டேட், அதாவது சர்வீஸ்க்காக உள்ள அந்த ஓடி அப்டேட்டுக்கான சாக்கெட் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான மவுண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணால் அடிஷ்னலாக வச்சுக்கலாம். இதை தவிர்த்து இதில் வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே இங்கே இன்ஃபினிட்டிக்கான எல்இடி இது கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே இண்டிகேட்டர் வந்து இன்டகிரேட் ஆகிருக்கு 2 சைடும். இது நைட்டில் பார்க்கவே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள பெரிய பிரச்சனையே பாருங்களேன். வண்டி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து கூட ஆகலை. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்க்ராச்சஸ் ரொம்ப இதாக இருக்குது. இந்த ஹேண்டிலுமே ரியர் ஹேண்டிலுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு. இந்த பியானோ பிளாக் பார்க்குறதுக்கு நல்லா ரிச் லுக்காக இருந்தாலுமே உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஸ்க்ராச்சஸ் அதிகமாக விழுது. பழைய ஜூபிட்டர்லேருந்து இந்த அலாய்வில் எடுத்த மாதிரி இந்த சைலன்சரும் அதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அண்டு இது நியூ இன்ஜின், பழைய ஜென்னில் இருக்கிற அந்த இன்ஜின் கிடையாது. இது புதுசாக டிவிஎஸில்
இப்போது ரெடி பண்ண புது இன்ஜின் இது. டாப் எண்ட், அதாவது டிஸ்க் வச்ச மாடலில் பார்த்தீங்கன்னா கிக்கர் வராது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மாடலோட கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் 2 பேர் உட்காந்து போகிறப்பையும் இது எந்த ஸ்பீடு பிரேக்கர், பெரிய ஸ்பீடு பிரேக்கர்லையுமே பெருசாக இடிக்கலை. ஃபஸ்ட் சர்வீஸ் ஆல்மோஸ்ட் டன் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ஸ் இந்த வண்டி ரன் ஆகிடுச்சு. இது வரைக்கும் இதில் மேஜராக இஷ்யூஸ்ன்னு எதுவுமே ஃபீல் பண்ணல. சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது. அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் இன்பில்டாகவே வந்துடுது. இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சார்ஜர் மொபைல் வைக்கிறதுக்கு, சார்ஜ் பண்ணிவிட்டு. அண்ட் இங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க நம்ம எதாவது கேரி பண்ணுறதுக்கு. இதில் 2 வாட்டர் கேன் வைக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஒரு சிலிண்டர் கூட நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, நிறையா கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது இந்த வண்டியில். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹசார்ட் லைட் சொன்னாலும் அது, அதே மாதிரி பேனிக் லைட்டும் கொடுத்துருக்காங்க. நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பேனிக் லைட்னா என்னென்னு. நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு எமர்ஜென்சியில் பிரேக் அப்ளை பண்ணுறப்போ இந்த ஹசார்ட் லைட் 4மே எரியும். ஸோ ரியரில் வரவங்க கொஞ்சம் சேஃபாக அதை பார்த்துட்டு ஒதுங்கி போகிறதுக்கு அது யூஸ் ஆகும். அண்ட் காம்பி பிரேக் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் கியர் லிவர்லேயே வந்து வண்டி லாக்குமே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வேறு இந்த வண்டியில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. பழைய ஜூபிட்டர் மாதிரியே இருக்கும் பார்க்க. பட் ஆனால் இது பியானோ பிளாக்கில் பார்க்குறப்போ கொஞ்சம் ராயல் லுக்காக இருக்குது. அண்டு வேறு இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பியானோ பிளாக் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய ஜூபிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிக்கு, மில்லியனர் எடிசன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா குரோம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் தீம் மாறிட்டாங்க, பியானோ பிளாக்கு. இது பார்க்க லாங்லேருந்து பார்க்க நல்லா இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஸ்க்ராச்சஸ் அதிகமாகிடுது. இதை தவிர்த்து இந்த வண்டியில் என்ன நெகட்டிவ் இருக்குது நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் கேப் தான். இந்த ஃபியூல் கேப்பில் என்னன்னா, நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணுறப்போ வெளில தெரியுதுன்னு அந்த வீடியோ அப்ளை உங்களுக்கு நான் இதில் போடுறேன் பாருங்கள். அண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கனால மழை பெய்கிறப்ப தான் இதோட ரியாலிட்டி என்னன்னு தெரியும் நமக்கு. அண்டு இந்த கிக்கர் கொடுத்துருக்காங்கல்ல, இதை வச்சு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. பேருக்கு தான் இந்த கிக்கர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காலைல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட்லாம் ஆகாது, சும்மா பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த கிக்கரு. அதை தவிர்த்து இந்த வண்டியில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் தான் சொல்லுவேன். 2 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பெரிய ஹெல்மெட் எதுவுமே வைக்க முடியாது. இதில் நார்மலாக மீடியம் சைஸில் இருக்கிற 2 சின்ன ஹெல்மெட் மட்டும்தான் வைக்கலாம். அப்புறம் இதோட பிரேக்ஸ் சொல்லணும், பழைய ஜூபிட்டர்லேயும் இதே சேம் ப்ராப்ளம் தான். பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது, ஒரு நார்மலாக தான் இருக்கும். பழைய ஜூபிட்டரும் நான் வச்சுருந்தேன் 2015 மாடல், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் இந்த வண்டி எடுத்தேன். பட் ஆனால் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. பட் இந்த நியூ ஜூபிட்டரில் என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஜினை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பழைய ஜூபிட்டருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அப்புறம் பவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஈகோ மோடில் ஓட்டுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் வந்து நார்மலாக தான் இருக்குது. பழைய ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்காது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் 50 தாண்டினதுக்கப்புறம் பவர் மோடுக்கு சுவிட்ச் ஓவர் ஆனோன்னா வண்டி நல்லா டார்க் இருக்குது. அந்த 0.5 Nm அந்த அசிஸ்டன்ட்லேருந்து வருது, அந்த ஐகோ டெக்னாலஜி இருக்குல்ல அதுலேருந்து வருது. இந்த ஐகோ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மாடலுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பேஸ் மாடலுக்கு கிடையாது. ஸோ இதுக்கு நீங்கள் இது பார்த்தீங்கன்னா பேஸ் மாடலை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 4,000 to 6,000 அதிகமாக இருக்குது. இதுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணுமாங்கிறது நீங்கள் யோசிச்சு தான் எடுக்கணும். நான் இந்த கலர் அண்டு இந்த டிஸ்பிளேக்காக தான் இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு எடுத்தேன். பட் இது ஒர்த்தானு கேட்டால் ஒர்த்து தான். ஏன்னா அந்த டிஸ்பிளேலே பாருங்களேன், ஆவரேஜ் ஃபீல் எவ்வளோ வந்துடுது, ரியல் டைம் எக்கனாமிக் வந்துடுது, மேப் நேவிகேஷன் பார்த்துக்கலாம், ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் ஆப்லேயே நிறையா கண்ட்ரோல்ஸ் இதை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் மூலயமா. நான் ஆல்ரெடி என்டாருக்கும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்டாருக்கும் என்கிட்ட தான் இருக்குது. இந்த வண்டியும் இப்போது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 4 டேஸாக நான் யூஸ் பண்ண கண்டினியூஸாக ஓகே தான். கம்பேர் டு ப்ரீவியஸ் ஜென் ஜூபிட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ இது நல்லா இருக்குது. இன்னொன்று, இது இவங்க டிவிஎஸ் யூஸ் பண்ணுற அந்த பாடி பேலன்ஸ் டெக்னாலஜி மூலயமா உங்களுக்கு நீங்கள் ஹைவேல ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அலசாது, அங்கே எங்கே அலசுற மாதிரி அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்காது. ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாகவே இருக்குது. பழைய ஜென்னோட கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாகவே பண்ணியிருக்காங்க. பழைய ஜென்னு வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கும், வண்டி சவுண்டும் இருக்கும். இதில் அந்த மாதிரி இல்லை, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்பேஸ் நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்பேஸு, பூட் ஸ்பேஸு, அதே மாதிரி நீங்கள் நல்ல ஹைட்டான ஒரு ஆள் ஏறி உட்காந்தா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நீ வந்து இடிக்காது, அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இப்போது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு நீ இடிக்கலை, நல்லா தான் கொடுத்துருக்காங்க ஸ்பேஸு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பேனிக் பிரேக் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே சொல்லலாம். இதை போடுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறது, இங்கே பாருங்களேன், இந்த ஸ்டாண்டு போடுறதே ஒரு கஷ்டமாக இருக்கும், டக்குன்னு வராது. அது ஒரு இஷ்யூ இருக்குது.
இதை தவிர்த்து மேஜராக எதுவும் இஷ்யூ இது வரைக்கும் வேறு எதுவும் பார்க்கல. சர்வீசஸ் ஆல்வே ஓகே. அண்ட் இதில் சில குவாலிட்டி இஷ்யூஸும் இருக்குது. இப்போ இந்த இதை பாருங்களேன், இது ரொம்ப ஆடும், அந்த மாதிரி குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறேன். பழைய ஜூபிட்டரில் இந்த அளவுக்கு இருக்காது. இன்னொன்று இது நீட்டாக பண்ணியிருக்காங்க. பழைய ஜூபிட்டரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எடிஷன் போட்டு மக்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய க்ரோம் எலிமெண்ட்லாம் கொடுத்து. பட் ஆனால் இதில் அந்தமாதிரி கன்ஃபியூஸ் பண்ணல, மொத்தமாகவே 4 மாடல் தான் வச்சுருக்காங்க. ஓகே, ஓவரால் டிவிஎஸோட சர்வீஸ் அண்டு இது வேல்யூ ஃபார் மணின்னு கேட்டால் கண்டிப்பாக 100% வேல்யூ ஃபார் மணிங்க. இதே ரேட்டுக்கு நீங்கள் ஆக்டிவாக எடுக்கலாம், இன்ஜினுக்காக எடுக்கலாம். பட் இன்ஜின் ப்ளஸ் டிவிஎஸ் கிட்டத்தட்ட இது மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேலே இந்த ஜூபிட்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு 10 ஸ்கூட்டர் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதில் 2லேருந்து 3 வண்டி ஜூபிட்டராக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. மக்களே, இந்த வீடியோ இதோட எண்டாவது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டியூபர் யூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.